ம் 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 பாயல், ரொம்ப நன்றி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? இன்னையில இருந்து இந்த கோவில் தாசி ஆயிட்டேன். தாசியா, அதாவது வேலைக்காரி? ஐயோ இல்ல, இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. தேவதாசியா? என் பொண்ணு மீரா தேவதாசியா? இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? இது காலகாலமா இங்க நடக்கிறது தானே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வயசுக்கு வந்த பொண்ணு கோயில்ல தேவதாசியா சந்தோஷமா இருப்பா. இல்லன்னா உன்னோட வறுமையால அவ பழைய கிழிஞ்ச துணியில போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா. கோயில்ல இருக்கிற துணிகளை போட்டுக்கிட்டு உன் பொண்ணு மகாராணி மாதிரி இருப்பா. இங்க பாருப்பா, யோசிக்காத. இந்த வழக்கத்துக்கு உன் பொண்ணு தான் ஆளு இல்ல. நேத்து தான் ஒரு குடும்பம் அவங்க பொண்ண கோயிலுக்கு தேவதாசியா தானம் கொடுத்துட்டு போனாங்க. இதனால சாமி சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டாவது பொண்ணோட உடல்நிலைய குணமாக்குவாருன்னு நினைக்கிறாங்க. நீயும் உன் பொண்ண தேவதாசியா தானம் கொடுத்தா தெய்வம் சந்தோஷப்பட்டு உனக்கு வாரி வழங்கலாம்ல. உன் நிலைமையும் பெரிய மாற்றம் அடையும். உன் தாத்தாவோட தங்கச்சி கூட தேவதாசியா தானே இருந்தாங்க. அது பண்டிதரே, இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப யோசிக்காதப்பா. நான் ஒண்ணு பண்றேன். நான் மீராவோட அம்மா கிட்ட வேணா பேசி பாக்குறேன். பேசு, தாராளமா பேசுப்பா. அதுவும் இல்லாம மீராங்கிற பேர்லயே உன் பொண்ணு பிறந்திருக்கா. கண்டிப்பா அவளோட அம்மாவும் மறுக்க மாட்டாங்க.